So I'm coming with another JE problem. So இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான். ஸோ என்ன அப்படின்றது கொஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ வாட் they are saying, an annular disk of mass m, so this is a disk of mass m, inner radius a and outer radius b is placed on the horizontal surface with the coefficient of friction mu. So the coefficient of friction வந்து mu as shown in the figure. At some time an impulse j naught is applied at the height h above the center of the disk. அதாவது என்ன பண்ணுறாங்க, ஒரு இம்பல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இம்பல்ஸ்னால் என்ன சொல்லலாம், சேஞ்ச் இன் மொமெண்டம்னு சொல்லலாம், இல்லைனா ஃபோர்ஸ் விச் இஸ் ஆக்டிங் இன் அ வெரி ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம், பேசிக்லி சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இம்பல்ஸ் இஸ் கிவன். ஸோ இட் மீன்ஸ் வி ஆர் சேஞ்சிங் த மொமெண்டம் ஆஃப் த டிஸ்க். எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், இனிஷியல் மொமெண்டம் வந்து 0, இம்பல்ஸ்ன்றதுனால அப்போ ஒரு ஃபைனல் மொமெண்டம் வந்து இந்த டிஸ்க்கு வந்து கெயின் ஆகும். இஃப் h is equal to hmன்ற ஒரு ஹைட்டு, தென் த டிஸ்க் ரோல் வித்தவுட் ஸ்லிப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணணும். ரோல் வித்தவுட் ஸ்லிப்பிங் அப்படின்னா இட் இஸ் அ பியூர் ரோலிங் அப்படின்ற கண்டிஷனில் வந்து நமக்கு வரும். பியூர் ரோலிங் இல்லையா, அதாவது வி லீனியர் வெலாசிட்டியும் ஒரு ஆங்குலர் வெலாசிட்டியும் ஈக்குவல் ஆகிற பாயிண்ட் along the x axis. Which of the following statement are correct அப்படின்னு கண்டுபிடிக்கும். இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஸோ இது நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏ பார்த்துடலாம். ஸோ சொல்யூஷனில் ஆப்ஷன் ஏ பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் நாட் ஈக்குவல் டு 0, இட் மீன்ஸ் ஃப்ரிக்ஷன் இஸ் ப்ரெசன்ட். A is approaching to 0. A is approaching to 0னா இந்த ஏவோட வேல்யூ இங்கே வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம், the entire disk is shrunken to this particular point so that you will get a proper disk. A equal to 0 அப்படின்னா நமக்கு எப்படி கிடச்சிரும்னா இப்படி கிடச்சிரும், ஃபுல்லாகவே இப்படி கிடச்சிரும். ஓகே, ஸோ இது நம்ம வந்து ஏதாவது வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். லைக் can see fill with any colors like this. ஓகே, இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ a equal to 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் we can call as a equal to 0 and we have only full radius, that is b. ஓகே, இப்போது h equal to b by 2 அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, h equal to b by 2ன்றதை நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ hm equal to b by 2 அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி நம்ம எந்த டைரக்ஷனில் இம்பல்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நோட் பண்ணோன்னா, we are giving an impulse center of the diskல இருந்து கரெக்டாக என்ன ஹைட்டுன்னு they are saying that h is equal to hmனு சொல்கிறாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணுவோம். h is equal to hm அப்படின்ற ஐடியாவில் இங்கே இம்பல்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் x டைரக்ஷனில். and there is a friction, obviously there is a friction out. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை, மொமெண்டமாக சேஞ்ச் பண்ணுறோம், ரைட், தெர் இஸ் a change in momentum. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், we can conserve the angular momentum, angular momentum angular momentum conserve பண்ணலாம். ஸோ இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் should be equal to what, ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். இல்லைனா இம்பல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால டேரெக்டாகவே அதை வச்சு கூட நம்ம என்ன சொல்லலாம்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது இது ரொட்டேஷனில் வர்றதுனால we can say that impulse rotation will be equal to change in angular momentum அப்படின்ற கண்டிஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி, என்ன சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம், இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் வந்து நமக்கு 0வாக தான் இருக்கும், ரைட்டா. நம்மளுக்கு வந்து ஏன்னா டிஸ்க் இனிஷியலாக சுற்றலை, அப்போது ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம் பார்த்தோன்னா இதனால் வந்து என்ன ஆகுது, நமக்கு ஒரு ஆங்குலர் மொமெண்டம் வந்து கிடைக்குது. வாட் இஸ் தட் ஆங்குலர் மொமெண்டம், அதாவது இந்த டிஸ்க் வந்து இப்படி சுற்றுது இல்லையா, இந்த சுற்றுறதுனால என்ன க்ரியேட் ஆகும், ஒரு ஆங்குலர் மொமெண்டம் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த டிஸ்க் எந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு சுற்றுது, சென்டரை ரெஃபரன்ஸாக வச்சு சுற்றுது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, சென்டரை ரெஃபரன்ஸாக வச்சு சுற்றுதுன்னா ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்மில் என்ன வரும், i ஒமேகா மைனஸ் 0. அப்படி இனிஷியல் வந்து 0 அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ வந்து நம்ம இம்பல்ஸை வந்து எழுதணும். இம்பல்ஸை நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னா, இம்பல்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரொட்டேஷ்னல் இம்பல்ஸில் வந்து டார்க் இன்டூ டெல்டா டீன்றது தான் வந்து ஃபார்முலா. டார்க் இன்டூ டெல்டா டி. டார்க் அப்படின்றது என்னென்னா ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைனா வந்து என்ன சொல்லலாம், திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், இந்த பாயிண்ட்டில், அதாவது வாட் இஸ் அ மொமெண்டம், வாட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம் ஆர் மொமெண்டம்
about this particular point. இந்த லீனியர்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த லீனியராக இந்த பர்டிகுலர் பாயிண்டில் எவ்வளோ மொமெண்டம்ன்றதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, we know that is they are saying that mass. ஓகே, இந்த டிஸ்கோடைய மாஸை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது லீனியர் மொமெண்டம், அதோட வெலாசிட்டி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா v அப்படின்னு எடுத்துக்கலாம். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து hm இருக்குல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, h அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ mvh இன்ட்டு this ஐடியா. ஸோ இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ mvh அப்படின்னு போட்டுட்டு what is the moment of inertia of the disk about the center point. சென்டர் பாயிண்டில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வரும் அப்படின்னா, we know that mv²/2 அப்படின்னு வரும். கரெக்டாக, டிஸ்க்கு வந்து half mv², ma², ஒமேகா. ஸோ யூ கேன் see here it is attaining what? பியூர் ரோலிங்னு சொல்கிறாங்க இல்லையா. ஃப்ரிக்ஷன் இருந்தாலே பியூர் ரோலிங் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ரோல் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இட் வில் அட்டைன் அ பியூர் ரோலிங். ஸோ இப்போ பியூர் ரோலிங் அட்டைன் பண்ணிச்சுன்னா அதோட கண்டிஷன் என்ன? v is equal to r ஒமேகா அப்படின்றது தான் கண்டிஷன். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒமேகா டேர்மை v/rன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆர்ன்றது b. ஸோ அப்போ ஒமேகாவை என்ன பண்ணலாம், we can say the velocity divided by b அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா பியும் கேன்சல் ஆயிரும், எம்மும் கேன்சல் ஆயிரும், வியும் கேன்சல் ஆயிரும். ஸோ we'll get the h will be equal to what? v/2. So obviously the first condition is true. ஓகே, ஸோ அப்போ ஃப்ரிக்ஷன் 0வாக இருக்கும்போது ஏ அப்ரோச் 0 ஆச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸோடைய ஹைட்டு வந்து பார்த்தோன்னா v/2 அப்படின்றது தான் வந்து ஐடியா. ஸோ இந்த சில பேருக்கு இந்த ரொட்டேஷ்னல் இம்பல்ஸ் வந்து எப்படி வந்து mvhன்னு வந்துச்சுன்னு டவுட்டாக இருக்கும். அதாவது இங்கே பார்த்தோன்னா நல்லா ஜஸ்ட் திங்க், ஆங்குலர் மொமெண்டம்லேயே 2 டைப் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது. ஒரு பாடி சுற்றுறதுனால ஒரு ஆங்குலர் மொமெண்டம் டெவலப் ஆகும். இன்னொன்று இந்த லீனியர் ஆங்குலர் மூமெண்ட், அதாவது ஒரு பார்ட்டிக்கல் நேராக மூவ் ஆகிறதுனால ஒரு ஆங்குலர் மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆகும். இது நேராக ட்ரான்ஸ்லேஷனால் க்ரியேட் ஆகிற ஆங்குலர் மொமெண்டம் ப்ளஸ் ரொட்டேஷ்னல்னால க்ரியேட் ஆகிற ஆங்குலர் மொமெண்டமே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நேராகவும் போது அட் த சேம் டைம் சுற்றுது, அதனால் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் இந்த கன்ஃபியூஷன் வராதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், when coefficient of friction is not equal to 0, a is approaching b அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ a வந்து b அப்ரோச் பண்ணிச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும் ஃபுல்லாகவே. ஓகே, ஸோ hm வந்து bன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் பேசிக்கலி when a is approaching b அப்படின்னா பேசிக்கலி what is that? That is actually a ring, right? when a is 0னா that is basically a disk. ஸோ அப்போ இதை ரிங் கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இது வந்து a பார்ட் டன். அப்போது when a is approaching b அப்படின்னா டெக்னிக்கலி வாட் ஐ சே தட் இஸ் அ ரிங். ஸோ அப்போ அது ரிங் அப்படின்னா நமக்கு வந்து ரிங்குக்கான இதே கண்டிஷனை நான் ரிங்குக்கு யூஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அதே mvh தான், ஆனால் mv²/2க்கு பதிலாக என்ன பண்ணணும்னா வெறும் mv² மட்டும் போடணும். ஏன்னா a is completely now b. ஸோ mv² இன்ட்டு ஒமேகாவை அகெயின் நம்ம என்ன பண்ணலாம்னா v/bன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். v கேன்சல் ஆயிரும், v கேன்சல் ஆயிரும், mm கேன்சல் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடைக்கும்னா h வந்து bன்னு வந்துடும். ஸோ அதனால் அதுவுமே ட்ரூ தான். ஆப்ஷன் 2மே வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் 3 பார்த்தோன்னா, ஃபார் h is equal to hm, இந்த ஹைட்டில் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி இன்னர் ரேடியஸ் a. அதாவது h is equal to hm இருக்கும்போது ஆங்குலர் வெலாசிட்டி வந்து இன்னர் ரேடியஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஆக்சுவலி லுக் அட் திஸ். நமக்கு இந்த இதனை h is equal to hm பார்த்தோம். ஸோ h is equal to hm, ரைட். ஸோ அப்போ h is equal to hm வந்து என்ன வருதுன்னா, இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் b தான், இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் a. ஸோ அப்போ ஆப்வியஸாக எஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் b. ஓகே, ஸோ நாட் a. அதனால் சி வந்து தப்பு. டி பார்த்தோன்னா, ஃபார் மியூ இஸ் ஈக்குவல் டு 0, h இஸ் ஈக்குவல் டு 0, த வீல் ஆல்வேஸ் ஸ்லைடு வித்தவுட் ரோலிங்னு சொல்கிறாங்க. அதாவது வீல் ஸ்லைட்ஸ் வித்தவுட் ரோலிங், அதாவது வீல் வந்து நான் ஸ்லைடு தான் ஆகும், ரோல் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்லைட்ஸ் வித்தவுட் ரோலிங் அப்படின்றது வந்து என்னென்னா, நமக்கு ரிமெம்பர் வென்எவர் தெர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன் தெர் இஸ் நோ ரொட்டேஷ்னல் மோஷன். ஓகேயா? ஸோ தெர் ஆர் 2 திங்ஸ். அதாவது ஸ்லைடு வித்தவுட் ஓகே, ஸ்லிப்பிங் நாட் ஸ்லிப்பிங்னு சொல்லுவோம். ஸ்லிப்பிங்னா ரோல் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸ்லைடுனா ரோல் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அதனால் நமக்கு வந்து என்ன ஆகாது, ஃப்ரிக்ஷன் இல்லைனா பாடி வந்து ரோல் ஆகாது. அதனால் அது வந்து கரெக்ட் ஆக்சுவலாக. ஓகே, வீல் ஸ்லைட்ஸ் வித்தவுட் ரோலிங், ரோல் ஆகாமல் ஸ்லைடு மட்டும் ஆகும். ஏன்னா இட் இஸ் ஃப்ரிக்ஷன் இல்லைனா நமக்கு வந்து என்ன கிடையாது,
ரோலிங் மோஷனே வந்து கிடையாது. ஸோ தட் இஸ் வாட் ரோலிங்னா இட் வில் ஒன்லி ட்ரான்ஸ்லேஷன், தெர் வில் நாட் பி எனி ரொட்டேஷனல். ஓகே, ஸோ தட்ஸ் இட், தட் வில் பி தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கலாம். டூ சப்ஸ்கிரைப்.